இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ₹200 கொடுத்தோ இல்ல கோட்டர் கோழி பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துதான் கூட்டத்தை சேர்ப்பாங்க. என் கூட்டத்துக்கு வராதீங்க அப்படின்னு சொல்ற கூட்டத்தை எங்கேயாவது பாத்திருக்கீங்க? குரலி வித்தை பார்க்குறதுக்கெல்லாம் காசு கொடுத்துலாம் யாரையும் கூப்பிட மாட்டாங்கம்மா. இப்போ நீங்களே போகிறீங்கன்னு வைங்களேன், கம்பியில் ஒரு பிள்ளை நடக்குதுன்னா ஒரு நிமிஷம் வண்டியை ஸ்லோ பண்ணிடுவீங்க. ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்குது இந்த கம்பியில் இப்படி நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் நின்று தான் பார்ப்பீங்க. அது காசுலாம் கேட்க மாட்டீங்க. நானே பார்க்குறேன்னா அதுக்கு காசு கொடுத்தா குரலி வித்தையை பார்க்குறதுக்கு யாரும் காசு தர மாட்டாங்க. அந்த மாதிரி பார்க்குற இந்த மாதிரி வித்தைகளை பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஒருத்தர் மாற்றத்தை ஏற்படுத்துறேன் அப்படின்னு ஒரு அரசியலுக்குள்ள வந்தாரு அப்படின்னா நம்ம வந்து வரவேற்காட்டியும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி சொல்லி ஒரு இல்லை டிமாடிஃபை பண்ணலம்மா. இப்போ நீங்கள் இறங்கலாமே, ஏமா அவர் இறங்குறாரு, நீங்கள் மாற்றத்தை கொண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க இதுலலாம் இருக்கீங்க, அந்த அளவு பணம் உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு. அப்போ பணம் இருந்தால் மாற்றத்தை ஏற்படுத்தலான்றீங்களா? அப்படி பண்ணுறீங்க. அப்போ அந்த பணத்தை எப்படி திருப்பி எடுப்பீங்க? பணம் இருந்தால் மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. அப்போ பணத்தை செலவு பண்ணிட்டு வீட்டில் தண்ணி வரணும்ல. ஆமாம், அதுக்கப்புறம் 10 மடங்கு சம்பாதிக்கிறது தானே உள்ள வரீங்கன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு அவன் தான் மாற்றத்தை கொண்டு வர போகிறான்? அவன் கொண்டு வந்து நான் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இது பெரிய நான் கூட தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஊழல் பண்ணாத ஆள் தான் பாவம், நானும் ஊழல் பண்ணாத ஆள் தான். அப்போ நம்ம சொல்லலாம் வேற. இவன் ஊழல்லே ஊற்றுக்கண்ணில் பிறந்து வளர்ந்தவன், இப்போ மத்திய அரசை ஏமாத்துறவன், டாக்ஸ் ஏமாத்துற ஒருத்தன் வந்து ஊழல் ஒழிப்பேன்னு சொன்னாங்க. எப்படிமா கூட இருக்க பூரா திட்டு பேசுங்க. ஏன்னா இப்போ புஷியானந்த் மாதிரி ஒரு திருடன் நீங்கள் எங்கேயும் இப்போ விறகு விற்றுக்கிட்டு இருந்த ஆள் விறகு கடை வச்சுருந்தா தெரியுமில்ல. இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க கேஸ் தட்டுப்பாட்டில். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டவர் திடீர்னு பார்த்தா அவருக்கு 3 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கான்றாப்புல. ஏன்னா பொண்டாட்டிக்கு யாராவது கடன் கொடுத்துருக்காங்களாம்மா? ஏன்னா யாரும் போய் கொடுத்துருக்க மாட்டாங்க. பிள்ளைக்கு பெத்த பிள்ளைக்கு இப்போ பொண்டாட்டி கூட ஏதோ பிரச்சனை சண்டையில் ஏதோ கொடுப்பாங்க வைப்பாங்க வாங்கிக்கிறாங்க திருப்பி. பெத்த பிள்ளைக்கு +2 படிக்கிற பிள்ளைக்கு 40 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஒருத்தன் கடன் கொடுத்துருக்கேன்னு கணக்கு எழுதி வச்சானே, எவ்வளோ கேவலமான ஒரு நபரை அந்த நபர் ஊழலை ஒழிக்கிறான்னு வேற சொல்கிறீங்க. எப்படிமா உங்களுக்கு மனசு ஒரு பெண்ணாக பிறந்து ஏன்னா 4 லட்ச ரூபா பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்துருக்கான், பெத்த பையனுக்கு 6 லட்ச ரூபா கொடுத்துருக்க ஒருத்தனை போய் ஊழலை ஒழிக்க வந்த தெய்வம் மாதிரி சொல்கிறீங்களேம்மா. மகா கரப்டு கேடுகெட்ட ஒரு நபர் பொண்டாட்டியை துரத்தி விட்டானும் போது இன்னொருத்தையை கூட்டிகிட்டு இப்போ ஸ்டேஜில் வரான். எப்படிமா ஊழலை ஒழிப்பான்? இவெல்லாம் ஒரு ஆள் தலைவன் சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, உனக்கு கூட்டம் வருது அப்படின்றீங்கன்னு எனக்கு தெரியல. மனசாட்சி இருக்கா இல்லையா உங்களுக்குலாம்?